ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஐப்பசி மாத பிரதோஷம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோமவார விரதம். இந்த சோமவார விரதம் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சோமவார விரதம் இருக்கலாம். இது வந்து ஒரு வேளை விரதம் இருக்கலாம். காலையில் சாப்பிடாமல் மத்தியானம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி அப்படி தாங்க நாங்கள் சோமவார விரதம் வந்துட்டு நல்லா குளித்து பட்டையை போட்டாச்சு. இன்றைக்கி சமைக்க டைம் இல்லைன்றதுனால கடையில் சாப்பிட வேண்டியன்ட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே பிருந்தாவன் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, பெரிய ஹோட்டலு. அதில் தான் சாப்பாடு வாங்கி வந்துருக்குறேன். எனக்கு அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சாம்பார் கொடுத்துருக்காங்க, அது கூட பொரியல் ஒன்று கொடுத்துருக்காங்க, கேரட் பொரியல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பாயசம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது வந்து வத்தல் குழம்பு. அப்புறம் மோர் கொடுத்துருக்காங்க. இங்கே ரசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதான் வத்தல் குழம்பு சொன்னாங்க இல்லையா, இவ்வளோ கொடுத்துருக்காங்க. என்னடா தட்டில் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து நான் மட்டும் சாப்பிடக்கூடிய தட்டு, அதனால் இலை இல்லாமல் இதில் சாப்பிட்றேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் உங்களுக்கு. இன்றைக்கி சோமவாரம் இல்லைங்களா, பிரதோஷம் வேறு. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குடும்பத்தில் வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது, கடன் கொடுத்த கடன் வாங்க முடியல, வீட்டில் வந்து உறவினர்களால் பிரச்சனைகள் இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, சொத்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இனி அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்காது, எல்லாம் சரியாயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக போங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே, அதாவது சூரிய உதயத்துக்கு பிறகு தான், அது அசத்துக்கு பிறகு போகணும். 6 மணிக்கு மேலே தான் போகணும். 6 மணிக்கு மேலே போய் ஒரு சின்ன பூட்டு ஒன்று வாங்குங்க. உங்கள் எவ்வளோ பெரிய பூட்டு வேணாலும் வாங்கலாம், சின்னதாக வாங்கலாம், பெருசாக வாங்கலாம், எவ்வளோ வேணாலும் பெருசாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நைட்டு உறங்குறீங்க இல்லையா, அந்த தலைக்கு பக்கத்தில் வச்சு நல்லா உறங்குங்க. அந்த பூட்டை வச்சு அது மேலே படுத்து உறங்குங்க. உறங்கி காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்தில் இருந்ததுன்னா கோவில் கொண்டு போய் ஒரு அம்மன் கோவிலில் அதை திறக்காமையே அப்படியே பண்ணி வச்சுட்டு வந்துடுங்க வேண்டிக்கிட்டு. இல்லை அப்படின்னா ஆக்ரோஷமான சாமிகள் இருக்கும் இல்லையா, அந்த ஆக்ரோஷமான சாமி, அதாவது கருப்பண்ணார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயனார், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமான சாமி இருக்கும். அந்த கோவிலில் கொண்டு வச்சுட்டு வந்துடுங்க. இது பாருங்கள், ஒரு 3 பிரதோஷத்துக்கு இந்த மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் கஷ்டங்கள் வறுமைகள்லாம் நீங்கி போகும். ரெண்டாவது என்னென்னா, உங்கள் சொந்த மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பகைகள் உங்களுக்கு சீக்கிரம் விலகி உங்களுக்கு வர வேண்டிய சொத்து, வர வேண்டிய பணங்கள் எல்லாமே வந்து சேரும். இதை நீங்கள் தவறாமல் செய்யுங்க. நன்றி, வணக்கம். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைக் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த வீடியோ போடவே பிடிக்கல, அதனால் சீக்கிரம் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.